இன்னைக்கு சுவாரஸ்யமாக தாராபுரத்தில் பன்னு திருடின வழக்கை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பண்ணை திருடுறதும் ஒரு விலை உயர்ந்த காரை திருடுறதும் தங்கத்தை திருடுறதும் ஒன்றா அப்படின்னா இல்லை. இப்போ தாராபுரத்தில் ஒருத்தன் பசினால் என்ன பண்ணியிருக்கான்னா கடையில் இருக்க பண்ணை தின்னுட்டான். அவன் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். போலீஸ் பிடிச்சிட்டு மறுநாள் தாராபுரம் ஜேஎம் கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க. அப்போ மிஸ்டேக் மாதிரி ஆகணும்னு என்ன திருடுவோம் பண்ணா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை பண்ணை திருடிட்டான். எது கண்டிப்பாக திருடினான்னு பசிச்சது திருடிட்டேன் அப்படின்ட்டான். அப்போ போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இவனுக்கு ரிமாண்ட் பண்ணணும், ரிமாண்ட் பண்ணி கைது பண்ணி நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் நாங்கள் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஜட்ஜு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு, இதில் எவிடன்ஸ் என்னப்பா இருக்குது? பண்ணை தின்னுட்டான். இப்போ தங்கத்தை திருடினான்னா திருடி எங்கே வச்சுருக்கான்னு கேட்பான். இங்கே திருடின ப்ராப்பர்ட்டி எங்கே வச்சுருக்கான்? நிச்சயமாக அது கக்கூஸில் தான் இருக்கும். எங்கே காலையில் இருந்தான்? உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தான். இப்போ அதான் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன், இவனை என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு சிரிப்பாக ஒரு நகைச்சுவையை கேட்டுட்டு அவரை விடுதலை பண்ணிட்டாரு. பட் அதே இது ஒரு தங்கத்தை திருடினா அப்படின்னா நிச்சயமாக ஒரு ரிமாண்டு கேட்கலாம். ஏன்னா எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். ஏற்கனவே எங்கே திருடி இருக்கானா, முன் திருடி எங்கேயும் விற்றுருக்கானா, அப்போ விற்றது யார் வாங்கினது, இதெல்லாம் இது இருக்கும். அப்போ பண்ணு திருடுறதும் காரு திருடுறதும் இன்னொன்று தங்கத்தை திருடுறதும் வெவ்வேறு.